ஆயிடும் இல்லையா? சிஎம் டெக்னிக்கலா சிஎம் எல்லாரோட பவரும் டிமினிஷ் ஆயிடும். டைம்லயுமே யாரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல அப்படின் போது, இப்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்கன்னும் போது அவர் வந்து கண்டம் பண்றதுக்கு ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு. கண்டம் பண்றதுக்கு ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு. அதுல வந்து தமிழ்ல வந்து என்ன பண்றாரு, முருகானந்தம் அப்படின்னு சீஃப் செக்ரட்டரியோட பேரை போடுறாரு. ஆனா நீங்க அதை போய் டிரான்ஸ்லேட், ஆக்சுவலா ட்விட்டர்ல வந்து மேல எக்ஸ்ல வந்து டிரான்ஸ்லேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், குரூப்போட டிரான்ஸ்லேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணா அது வந்து இறையன் பைஸ்னு காமிக்குது. என்னால நம்பவே முடியல. அது என்ன நினைச்சு இல்ல, நீங்க டிரான்ஸ்லேட்ங்கிறது லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ணணும். நீ தப்பா கூட பண்ணு, ஆனா லிட்டரலா அதுல இருக்கிற பேர் எப்படி மாத்த முடியும் உன்னால? அது அப்ப டிரான்ஸ்லேட் ஏஐ போங்கு, ஏஐயோட போங்கு அது. குரூக் அப்படிதான் பண்ணுது. எனக்கு புரியல, ஏமா இறையன்பு எப்பமா வந்தாருங்க? அவர் 2 வருஷம் முன்னாடி ரிட்டையர் ஆயிட்டாருமா. என்னால அது யோசிக்க முடியல. பாத்தீங்கன்னா இப்போ இப்ப இங்கிலீஷ் தமிழ் தெரியாத யாராவது ஒருத்தர் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நார்த் இந்தியன் படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு நியூஸ் சேனல்ல இருக்கிற நார்த் இந்தியன் சேனல்ல இருக்கிற படிக்கிறாருன்னா சிஎம்க்கு நாலேஜ் இல்லைன்னு தானே சொல்லுவாங்க. ஆமா, எக்ஸாக்ட்லி. நீங்க என்ன சொல்லுவீங்க? சிஎம்க்கு யார் சீஃப் செக்ரட்டரினே தெரியல அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆமா. அப்ப ஏஐ நம்பினா பாதாளங்கிறது தான் போல இருக்குது. கரெக்டா சொன்னீங்க. எவ்வளவு போகுத்தனமா டிரான்ஸ்லேட் பண்ணதுங்கிறது அது அநியாயம். அது அப்படி பண்றதுக்கு எந்த உரிமையும் அது கிடையாது. நீ லிட்டரலா தானே டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கணும். என்ன இருக்கோ அதை நீ தப்பா கூட பண்ணு, நீ மொழியை அப்படியே தப்பா பண்ணு, ஆனா வார்த்தை அப்படியே தானே போடணும். பேர்களாச்சும் அட்லீஸ்ட் பேர்களாச்சும் அப்படியே போடணும். இல்ல நானே நினைச்சேன் முருகா ஹாப்பி அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கும் போல அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா அது போய் ஆளே மாத்தி வச்சிருக்குதுன்னா அது டிரான்ஸ்லேஷன் இல்ல, ஏஐ வந்து ரீக்ரியேட் பண்ணுது உங்களோட சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸ சிஎம்மோட சென்டென்ஸ வந்து அது ரீஸ்ட்ரக்சர் பண்ணுது, ரீஆர்கனைஸ் பண்ணுது. சீஃப் செக்ரட்டரின்னு உடனே ஆட்டோமேட்டிக்கா அது பழைய சீஃப் செக்ரட்டரிக்கு இன்டர்பிரேட் பண்ணிடுச்சு. நீங்க பாருங்க அது எப்படி பண்ணுது பாருங்க. அது அநியாயம் இல்ல அது.